அவங்களுக்கு ஜன்னா இல்ல. வானலோகத்தில் அந்த கௌரவிப்பு விழா நடத்தப்பட்டாச்சு. ولا يحيطونه بشيء من علمه الا بما شاء ولا يحيطون بشيء. என்ன அல்லாஹ் சொல்கிறான், அதாவது அவனுடைய இல்மை அவன் உங்களுக்கு லேசாக தருகிறான். அவன் நாடுற நேரம் கடத்துறான். ஓ இப்ப ஐடி டெக்னாலஜி அல்லாஹ் தர்றான். ஓ விமானத்துல பறக்கணும் அல்லாஹ் தர்றான். இந்த அறிவுக்காக ஜன்னா இல்ல, உங்க அடக்கத்துக்காக ஜன்னா. உங்களுக்கு மன்னிக்க முடியுமா அப்ப ஜன்னா, உங்களுக்கு அடக்க முடியுமா அப்ப ஜன்னா. இந்த சோதனையில் அல்லாஹ் ஸ்டேஜாக கொண்டு வருவான். ஸ்டேஜ் 1 சின்ன பிரச்சனை, ஸ்டேஜ் 2 இரண்டாவது பிரச்சனை, ஸ்டேஜ் 3 பிரச்சனைகளை மெல்ல 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 அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கூட்டுவான். கூட்டி விட்டு அந்த கல்பை சரிப்படுத்தினதுக்கு பிறகு அந்த கல்பு உடையும். அதாவது இப்போ சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கண்ணீர் வடிச்சு துடிச்சு போகிற கல்வி ஸ்ட்ரென்த்தாக நிற்க ஆரம்பிக்கும். ஜன்னாவுக்கு குவாலிஃபைடான கல்புகள், அவர்களுக்குள்ள பயம் வராது. பயம் இருந்தால் எதுக்கு பயம்? அல்லாஹ்வுக்கு பயப்படுவார்களே தவிர சின்ன சின்ன மெட்டர்களுக்கெல்லாம் அவர்கள் பயப்பட மாட்டார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த விஷயத்தை கவனமாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு சில விடயங்களை சொல்கிறேன். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த துனியாவிலே அல்லாஹ் ஜல்லஷான் நிறைய நாம் நினைக்கிறோம், எங்களுக்குள்ள பணம் வந்தா, எங்களுக்குள்ள செல்வாக்கு வந்தா, எங்களுக்குள்ள அதிகாரம் வந்தா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிட்டு நினைக்கிறோம். இல்லை, இந்த கல்புல யா முகல்லிபுல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக், கல்புகளை பிரட்டக்கூடிய ரப்பே மார்க்கத்தின் பக்கம் கல்பை நிலை பெறச் செய்வாயாக என்று கேட்கணும். கல்புல தான் மேட்டர் இருக்குது. டயானா யார்? சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் டயானாக்கு கொடுத்த செல்வாக்கு என்ன? பெக்கிங்ஹாம் மாளிகை. அந்த பேலஸை இந்த நாட்டில் அந்த மாதிரி ஒரு பேலஸை கண்டே இருக்க மாட்டார்கள். இன்றைக்கும் அமெரிக்கா தான் பொருளாதார வல்லுனர். ஆனால் இன்றைக்கும் சொல்லுவார்கள் கேபிட்டல் ஆஃப் எக்கானமி. இந்த பொருளாதாரத்தின் அதாவது கேபிட்டல் தலைநகரம் லண்டன் என்பார்கள். லண்டன் தான் பொருளாதாரத்தின் தலைநகரம். அவர்களுக்கு கொடுத்த எலிசபெத் மகாராணியுடைய குடும்பத்துக்கு அல்லாஹ் கொடுத்த ஆட்சி எவ்வளோ? இலங்கை, இந்தியா எல்லாத்தையும் கைப்பற்றியிருந்தார்கள். சிங்களத்தில் சொல்லுவார்கள் ஹிரு நொபாசினாதிராஜ் என்பார்கள். சூரியன் மறையாத ஒரு பெரும் பலவந்தமான ஒரு சாம்ராஜ்யத்தை அல்லாஹ் கொடுத்திருந்தான். ஏன் சூரியன் மறையாது என்றால், இந்த இடத்துல சூரியன் அஸ்தமித்தால் அங்கே சூரியன் உதித்திருக்கும், அங்க சூரியன் மறைகிற நேரம் இந்த பக்கம் சூரியன் உதித்திருக்கும். அவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு பகுதியை அல்லாஹ் கொடுத்திருந்தான். அந்த வீட்டுக்கு மருமகளாக டயானா வருகிறாள். சார்ல்ஸுக்கு திருமணம் நடக்கிறது. உலகம் டயானாவை பார்த்தது, எந்த அளவு நேசித்தது. டயானாவை நேசிப்பதற்கு வேற எந்த குவாலிஃபிகேஷனும் இல்லை. டயானா அரச ஃபேமிலி. மீடியாக்கள் டயானா போகிற இடம், டயானா வருகிற இடத்தை எல்லாம் ஷூட் பண்ண ஆரம்பித்தார்கள். மீடியாக்களில் பேசினார்கள். டயானா செத்து போன பிறகு டயானா உடுத்த ஆடைகளை ஏலம் போட்டார்கள். நாம் நினைக்க முடியாத பல மில்லியன் டாலர்ஸ்களுக்கு, நான் பல தௌசண்ட்ஸ் என்று சொல்லல, பல மில்லியன் டாலர்ஸ்களுக்கு டயானாவுடைய ஆடைகள் சேல் போனது நீங்கள் பார்த்திருப்பீங்க. அந்த நேரம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த கம்பெனி, அந்த ஆடை தயாரித்தவர்கள் அதை எவ்வளவுக்கு வித்தார்களோ அதை மாறி எத்தனையோ 100 மடங்குகள் விலைக்கு போட்டி போட்டார்கள் வாங்குவதற்கு. டயானாவிலே மயங்கி இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் உங்களுக்கு என்ன சொல்ல வருகிறேன் தெரியுமா? உங்க ஆசை சாதாரண 3 மாடி வீடு கட்டி ஒரு வாகனத்தை வீட்டு பக்கத்தில் வச்சு நிம்மதியா சந்தோஷமா தூங்கணும், இதுதான் ஆசை. இதுக்குத்தான் நீங்க ஆசைப்படுறீங்க. அப்ப இந்த பிரச்சனை முடிஞ்சிரும் என்று நினைக்கிறீங்க. ஓயாத அலைகள் ஓயாத மாதிரி பிரச்சனைகள் ஓயாத. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, டயானா பெக்கிங்ஹாம் மாளிகைக்கு போனால், எல்லாத்தையும் போனால், இந்த நீங்க ஆசைப்படக்கூடிய ஒரு 4 மாடி வீடு 2 வாகனம் முன்னாடி என்பது டயானாவோட ஒப்பிட்டால் உங்களை மாதிரி லட்சம் மடங்கு முன்னேறி விட்டால் டயானாவுடைய குடும்பம். அவ்வளவு சல்லி இருந்த டயானாவுக்கு பெக்கிங்ஹாம் மாளிகை வேண்டாமா? அந்த வாழ்க்கை வேண்டாமாம்? அரச குடும்பம் வேணாமாம்? டயானா செத்து போனது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். டொடி அல்ஃபியாட் என்ற ஒரு முஸ்லிம் என்று சொல்கிறார்கள். அவரோடு ரெஸ்டாரண்டில் இருந்து பயணம் மேற்கொள்கிற நேரம் தான் அந்த ஆக்சிடென்ட் நடந்து செத்து போறான். உலகமே பார்க்கிறது. அதுல இருந்து டயானா ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்கிறார். என்ன? உங்கள்கிட்ட இல்லாத எல்லாம் என்னிடம் இருந்தது. எனக்கு ராத்திரி தூக்கம் போகல, என்னால சந்தோஷமா வாழ முடியல. எனக்கு இவ்வளவு பிள்ளைகள் இருக்கு, என் மாப்பிள்ளை இருந்தாலும் எனக்கு பெக்கிங்ஹாம் மாளிகை வேணாம், எனக்கு டாடி அல்ஃபியாட் வேணும் என்று டயானா பகிரங்கமா சொல்லாமல் சொன்னதைத்தான் நாம் பார்க்கிறோம். ரகசியமான தன் வாழ்க்கையை வேறொரு பக்கத்துக்கு திருப்பினால் என்ன? நீங்க அந்த மாதிரி சந்தோஷப்பட்டு நீங்க நினைக்கிறது உங்களுக்கு கிடைச்சால், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை, நீங்க நினைக்கிறதை இப்ப உங்களுக்கு அல்லாஹ் தரல. ஆனா இந்த நாட்டில் நீங்க நினைக்கிற மாதிரி 4 வாகனத்தோட பெரிய கரேஜ் செட்டப்ல 4 வீடு, அந்த வீட்டுக்குள்ள ஏர் கண்டிஷன் பண்ணி இருக்கிறவங்க நீங்க பாத்தீங்கன்னா நீங்க ராத்திரி தூங்குவீங்க. அவங்க சாக்குல இருந்து
அந்த ஸ்லீப்பிங் டேப்லெட்டை போடாம உங்களுக்கு தூக்கம் வராது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அந்த இடத்தை நீங்கள் அடையவில்லை. அடைந்தவர்கள் இப்பொழுது சந்தோஷமாக இருக்கிறார்களா? நீங்க பாத்தீங்கன்னா இந்த நாட்டில் ஒருத்தரை நான் உங்களுக்கு காட்டலாம். கோட்டாபய ராஜபக்ச யார்? இந்த நாட்டிலே அதாவது டிஃபென்ஸ் செக்ரட்டரியா இருக்கிற நேரம் அவ்வளவு பலமான ஒரு ஆள். அவர் பேரை கேட்டாலே பயப்படுவாங்க. அந்த அளவுக்கு கோட்டாபய ராஜபக்ச இந்த நாட்டுக்கு வந்த பிறகு அவரை ஜனாதிபதியாக தேர்ந்தெடுத்தாங்க. என்ன ஹிட்லர் மாதிரி நிப்பாருன்னு நினைத்தாங்க. அவருக்கு அல்லாஹ் கொடுத்த ஆட்சி எப்படி? அல்லாஹ் அவருக்கு கொடுத்த ஆட்சி 3/2, பாராளுமன்றத்தில் 3/2, சிறுபான்மை கட்சி தேவையில்லை ஆட்சி அமைப்பதற்கு. கடும் பலமான ஒரு நிலைமை அல்லாஹ் கொடுத்தான். அது போக ஜேஆருடைய அரசியல் சாசனத்தில் சாதாரணமா ஒரு ஆணை பெண்ணா மாற்ற முடியாது, பெண்ணை ஆணா மாற்ற முடியாது, மற்ற எதையும் செய்யலாம் என்று அந்த இருமாப்போட ஜேஆர் கதைத்தார். ஜேஆருடைய சட்டை ஆப்பிளும் சில இடங்கள் தடையாக அமையுது என்று சொல்லி அதை திருத்தினார். 20ஆம் திருத்தம் என்று 20th amendment என்று மாற்றினார். அது எந்த அளவுக்கு பவர் என்றால், ஜனாதிபதி அந்த மந்திரி வர்றதுக்கு முன்னாடி, மினிஸ்டர் வர முன்னாடி அவருடைய ரெசிக்னேஷன் அவர் டேபிளுக்கு அனுப்பிடுவார். வந்த பிறகுதான் தெரியுமோ என்ன விலக்கிட்டாரோ. வேண்டிய விதத்தில் ராத்திரி ஒரு கெசட் அடித்து மாலையில கெசட்டை மாத்தலாம். என்ன செய்ய வேண்டுமோ இன்றைக்கு இப்ப நீங்க சீனி அடிக்க கொண்டு வர்றீங்களா, இதுக்கு பிறகு உங்களை யாருக்கு சீனி இம்போர்ட் பண்ண இயலாது. முடிஞ்ச தடை காலையில பரவாயில்லை. அந்த அளவுக்கான ஒரு பலம் அல்லாஹ் இன்னொரு பலத்தை சேர்த்து கொடுத்தான். இந்த நாட்டில் சுதந்திரம் கிடைத்தது என்று சொல்கிறார்களே, அதற்கு பிறகு எந்த ஜனாதிபதி நாம் படித்த அளவுக்கு இவ்வளவு பவர் இல்லை. நானா பிரதமர், அடுத்த சகோதரர் ஃபைனான்ஸ் மினிஸ்டர், ஜனாதிபதி ஒரு ரூமுக்குள்ள உட்கார்ந்து டீயை குடிச்சு நாட்டில் என்ன நடக்கணும் என்று தீர்மானிக்கிற பலம் கேபினட்டை தாண்டி ஒரு பலத்தை அல்லாஹ் கையில கொடுத்திருந்தார். எல்லாம் பவர் என்றால் உச்ச கட்டும். இந்த நாட்டில் இந்த நாட்டு அரசியல் சாசனப்படி ஆக பெரும் பவரை அல்லாஹ் கொடுத்திருந்தான். அவங்க குடும்பத்துக்கு அத்தனையும் கொடுத்திருந்தான், எல்லாத்தையும் கொடுத்தான். 2.5 வருடம் போனது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் 2 வருடம் கடக்கிற நேரம் இந்த மக்கள், எங்க நாட்டு மக்கள் இதுவரைக்கும் ஒரு ஜனாதிபதி, இவ்வளவு அதிகாரம் படைத்த ஒரு ஜனாதிபதியை ரோட்டில் இறங்கி வெளியே போன்னு சொன்னதே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரம் எங்க நாட்டு மக்கள் இல்லவே இல்லை. ராணுவ ஆட்சி எங்க நாட்டு மக்கள் இல்லை. அதாவது பாகிஸ்தானுக்கு அது சாதாரண விஷயமா போகலாம் ராணுவ ஆட்சி. எங்க நாட்டு மக்களுடைய கலாச்சாரம் வேறு. இறங்கினார்கள் பாதையிலே, வெளியே போண்டார்கள். வாப்பா தன் பிள்ளையை நன்றாக வளர்த்து விட்டு ஒரு நாள் கதவை திறந்து காலால் உதைந்து கெட் அவுட் என்று சொன்னால் அந்த பிள்ளைக்கு எப்படி இருக்கும், வாப்பாவுக்கு எப்படி இருக்கும்? இந்த நாட்டு மக்கள் கெட் அவுட் என்றார்கள், வெளியே போண்டார்கள். ஆக பெரும் அதிகாரம் படைத்தவர், இந்த நாட்டு அரசியல் சாசனத்தின் உச்ச திருத்தத்தை செய்தவர். 19ஆம் திருத்தத்தை கொண்டு வந்து மைத்திரிபால மாற்றியதை திரும்ப மாற்றினார். எல்லாத்தையும் மாற்றி சர்வாதிகாரியாக வந்து நிக்கணும் என்று ஆசைப்பட்டார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இறைவனுக்கு அது சுலபம். மாலிகுல் முல்க் துஅத்தில் முல்க மன் தஷா வ தன்ஸிஉல் முல்க மிம்மன் தஷா வ துஇது மன் தஷா வ துஸில்லு மன் தஷா பியதிகல் கைர். அல்லாஹ் நாடியவர்களுக்கு இஸ்ஸத்தை கொடுப்பான், கண்ணியத்தை. நாடியவர்கள்ட்ட பறிப்பான். நாடியவர்களுக்கு ஆட்சியை கொடுப்பான், நாடியவர்கள்ட்ட பறிப்பான். என்ன ஆட்சி? அவ்வளவு பலம், அவ்வளவு ராணுவத்தை மெயின்டைன் பண்ணவர் ஓடினார். அவருடைய அரண்மனையை விட்டு ஓடினார். உலகம் முழுக்க விசா கேட்டார். எல்லோரும் இல்லை என்றார்கள். பக்கத்து சின்ன நாடு பயந்து ஓடினார். அங்கிருந்து வீடியோ வந்தது. ஆக கூடுதலான பிளைட்டுகளை, போகக்கூடிய பிளைட்டுகள், அந்த நேரத்தில் ட்ராக் பண்ணப்பட்ட பிளைட்ல இந்த நாட்டு ஜனாதிபதி எந்த பிளைட்ல போறார், மால்டீவ்ஸ்ல இருந்து எப்ப சிங்கப்பூருக்கு போறார், எல்லாத்தையும் அவதானித்தார்கள். பயந்து போனார். ஒரு இடத்தில் ஒரு வீடு, அதாவது ஹோட்டலுக்கு பே பண்ணினார். வெளியே வர வேண்டாம் என்றார்கள். 1 மாத காலம் ரொம்ப பயங்கரமான ஒரு பயத்தை அனுபவித்தார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் கேட்கிறேன், நீங்கள் உங்கள் கையிலே வைத்திருக்கிற சொத்தை நீங்கள் கணக்கு போட்டால், அல்லது நீங்கள் கற்பனை பண்ணி அந்த சொத்தை நீங்கள் கணக்கு போட்டால், இதே போன்று பல ஆயிரம் மடங்கள்ல பல லட்சம் மடங்கு சொத்து அவருடைய கசானாவில் இருக்கலாம். அவருடைய கசானாவில் இருக்கலாம். கல்பு துண்டானது, கல்பு துடித்தது. அவர்களுக்கு என்ன ஆகும் என்று எல்லோரும் பார்த்தார்கள். கொஞ்சமும் ஈவரக்கம் காட்டவில்லை. இவர்கள் துரோகிகள் என்று மக்கள் பேசினார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் உங்களுக்கு என்ன சொல்ல வருகிறேன் தெரியுமா? இவர்கள் தான் சந்தோஷமாக இருக்கணும். டயனா தான் இந்த கல்புல பிரச்சனை இல்லப்பா,
நீங்க என்ன பொருளாதாரத்தை நினைக்கிறீங்களோ இந்த பொருளாதாரம் உங்களுக்கு அமைதியை தரும் என்று நீங்கள் நினைத்தால் இந்த உலகத்தில் மிகவும் சந்தோஷமாக டயானா இருக்கணும், மிகவும் சந்தோஷமாக கோட்டாபி இருந்திருக்கணும். அல்லாஹ் எப்படி மாத்தினான் பாத்தீங்களா? அவன் தான் செய்கிறான் என்பதை காட்ட பாராளுமன்ற வரலாறிலே இதுவரைக்கும் பலகீனமான மனிதர் நம்ம நாட்டு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க. ரொம்ப பலகீனமான மனிதர். 10 மாதம் எடுத்தது அந்த சீட்டுக்கு போனஸ் சீட். முழு கட்சியும் வரலாறில் முதல் தடவை தோல்வி. ஒரு சீட் இல்லாத அளவுக்கு தோல்வி. பிச்சை போட்டப்பட்ட போனஸ் சீட்டில் வந்து அமருகிறார். அதுக்கு நிறைய டிஸ்கஷனுக்கு பிறகு வந்து அமருகிறார். அவருடைய டேலண்ட் இல்லை என்று அல்லாஹ் காட்டி விட்டார். அமர்ந்ததுக்கு பிறகு அவருக்கு கை தூக்குவதற்கு யாருமே பக்கத்தில் இல்லாத நேரம் அவர்தான் ஒரே நபர். சிறுபான்மை கட்சிகளை தாண்டி ஒரே ஒரு நபர், ஒரு கட்சியின் ஒரு நபர் அமர்ந்திருக்கிறார். அந்த நபர் தான் பாராளுமன்ற வரலாறில் பலமான கட்சிக்கு கிடைத்த பலகீனமான ஆசனம். அந்த பலகீனமான ஆசனத்தை கொண்டு வந்து பலமான சீட்டில் இறைவன் உட்கார வைக்கிறான். பலமான மனிதனை கொண்டு போய் வீட்டிலே அடைக்கிறான். இந்த அரசியல் சாசனத்தை அப்பால் கொண்டு வந்து காட்டுகிறான். என்னால் முடியும் அத்தனையும் செய்ய. நீங்கள் எந்த அறிவை வைத்தாலும் அவருடைய அறிவால் தான் அவர் ஜனாதிபதி ஆகினார் என்று பலர்கள் பேசுகிறார்கள். அப்படி அறிவு இருந்தால் இந்த நாட்டு மக்களை ஏமாற்றுவதில் மிகவும் நல்ல ஏமாத்தி ஆகப்பெரிய வாக்கை எடுக்கலாம். அரசியல் என்பது ஒரு நாடகம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நன்றாக அரசியல் செய்பவர்களை தவிர என்று நான் சொல்லிக் கொள்கிறேன். அல்லாஹ் அப்படி நான் பார்க்கவும் இல்லை. அல்லாஹ் அறிந்தவர். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த விஷயத்தை கவனமாக புரிந்து கொள்ளுங்கள். கல்புகள் அவர்கள் ஒரு ஸ்டேஜுக்கு மேல் ஸ்டேஜ் போற நேரம் அவர்கள் நினைக்கிறார்கள் ராகத்த வாழ்வோம், பிரச்சனைகள் முடிந்து விட்டது, அலைகள் ஓயும் என்று நினைக்கிறார்கள். இல்லை, ஒரு பிரச்சனை முடிய இன்னொரு பிரச்சனை வருகிறது. அல்லாஹ் இதுக்கு பயன்படுத்தக்கூடிய வாசகம் என்னென்றா குர்ஆன்ல அஸாப். அஸாப் என்றால் அதாவது முசீபா என்ற வேர்ட். ஒரு ஈட்டி எடுத்து குறிவைத்து ஒரு இடத்துக்கு அடித்தால் சரியா போய் குறிவைத்த இடத்துக்கு அது பட்டால் அந்த படுற இடம் இதுதான் முசீபத்துகள். அஸாப் சரியா குறிவைத்து அடிப்பது. அல்லாஹ் சொல்லல உங்களுக்கு வர்ற பிரச்சனை தற்செயலா வந்துச்சு. சாதாரணமான காடு, ஒரு காட்டுல இருட்டுல ஒரு மிருகம் போகுது, யாருக்குமே தெரியல, அது அமைதியா பயணம் மேற்கொள்ளுது. நீங்க காட்டுக்கு போனீங்கன்னா ஸ்கூல் மாதிரி சத்தமா இருக்காது, ரொம்ப அமைதியா இருக்கு. காட்டுக்குள்ள ஒரு சின்ன சத்தம் மிருகங்களுக்குள்ள அசைவை ஏற்படுத்திடும். ஒவ்வொரு மிருகமும் காதை கொடுத்துட்டே இருக்கும். காடு என்பது வெரி வெரி சைலண்ட் ஏரியா. அவ்வளவு ஏண்டா அங்க எப்ப வேட்டையாடப்படும், எப்ப எது சாகும் என்பது தெரியாது. ஒரு விலங்கை கொல்லுவதற்கு பார்க்கிற இடம், அந்த பயங்கர இடத்தில் இப்படியே போகிற நேரம், ஒரு மான் இப்படியே போகிற திடீரென்று வந்து குறிவைக்கப்பட்ட ஒரு ஈட்டி அல்லது ஏதாவது ஒன்று வந்து பட்டால் ஒரு மான் துடித்து திரும்பி பார்க்கும். எப்படி இது வந்துச்சு மனிதனுக்கு அல்லாஹ் சொல்கிறான். இப்படியே சந்தோஷமா சிரிச்சு மகிழ்ந்திருக்கிற நேரம், திடீரென்று பயணம் மேற்கொள்கிற நேரம் ஒரு ஈட்டி வர்ற மாதிரி ஒரு பிரச்சனை உங்களை வந்து நோக்கி அடிக்கும். எங்கால இது வந்துச்சு நீங்க துடிப்பீங்க. காலையில நீங்க சிரிச்சு சந்தோஷமா உங்க பிள்ளைக்கு முத்த கொடுத்துட்டு மோந்துட்டு போயிருப்பீங்க. மாலையில ஐசியூல பிள்ளைய நீங்க பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார், உங்க பக்கத்து ஊர்ல ஒரு சின்ன குழந்தை எனக்கு இன்றைக்கு பிரச்சனை, அதாவது மௌத்தான செய்தி பல ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்துச்சு. நான் நினைக்கிறேன் அட்டாளச்சேன். காரை திறந்து உள்ள போய் காருக்குள்ள நாடே பேசியது, மீடியாக்கள் பேசியது. குழந்தைய ஊரெல்லாம் தேடினார்கள். குழந்தைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. கடைசியில் பல மணித்தியாலங்களுக்கு பிறகு காரை திறந்து பார்த்தால் புள்ள மௌத்து. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அல்லாஹ் அந்த அஜலை அப்படி வைத்திருக்கிறான். எது எப்ப எப்படி நடக்கும் என்று தெரியாது. அல்லாஹ் சொல்லுகிற வாசகம், நீங்க அப்படி பயணம் மேற்கொண்டுட்டே இருப்பீங்க. பிரச்சனை இல்ல, அமைதியான நேரம், மெல்ல மெல்ல கவனமா கால வைப்பீங்க. ஒரு பிரச்சனை உங்களை வந்து தாக்கினோம், நீங்க துடிப்பீங்க. எங்க இருந்து வந்துச்சு, என்னாச்சு, எனக்கு என்னாச்சு. திரும்ப நீங்கள் அதை சமாளித்து போனால் திரும்ப ஒரு பிரச்சனை வரும். துனியா பிரச்சனைக்குரிய இடம், துனியா கல்புகள் உடையக்கூடிய இடம். அப்படி என்றால் இந்த பிரச்சனை இல்லாமல் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா இல்லை. இதான் அடுத்த ஆன்சர். ஐரோப்பா என்ன நடக்குதுன்னா, இல்லப்பா 10 கோடி 100 கோடியானா எல்லாம் பிரச்சனை முடிச்சு, 1000 கோடியான பிரச்சனை முடிந்து. அதையும் சொல்கிறேன், நீங்க கையில வச்சிருக்கக்கூடிய ஸ்மார்ட் போன், ஆப்பிள் போன், போனை தாண்டிய ஒரு போன், சாதாரணமான ஸ்மார்ட் போன், ஆப்பிள் போனை வச்சா பெரிய ஆள் போல, பெரிய பிசினஸ்மேன் ஆப்பிள் போன் காட்டி கொடுக்கும். ஆப்பிள் கம்பெனியுடைய நிறுவனர் 2011ஆம் ஆண்டு இறந்து போனார். அவர் இறக்கும் நேரம் அவருடைய கம்பெனியுடைய சொத்து மதிப்பீடு கன்வெர்ட் பண்ணுகிறோம் ஸ்ரீலங்கன் ரூபீஸுக்கு 38,000 பில்லியன் ரூபீஸ், 38,000 பில்லியன் ரூபாய்கள் அவருடைய சொத்து. ஜஸ்ட் 56 வயதில் அவர் இறந்து போறார். எனக்கு நன்றாக ஞாபகம், அன்றைக்கு நான் ஒரு ஜனாசாவுக்கு போறேன், 90+ நினைக்கிறேன். அதாவது ஒரு சாதாரண ஒரு ஆள், அதாவது 4 வீடுகளுக்கு ஒரு பப்ளிக் டாய்லெட் வச்சிருப்பாங்க.
கொழும்புகள் இருக்கு 4 வீட்டுக்கு ஒரு டாய்லெட் வச்சிருப்பாங்க. வீட்டுக்குள்ள டாய்லெட் இப்ப இருக்கிற மாதிரி அப்ப இருக்கல. அந்த டாய்லெட்டுக்கு போற ஒரு ஆள் 2011ஆம் ஆண்டு அவன் சாகிற நேரம் இவர் இறந்து போகிறார். அல்லாஹ் எனக்கு ஒரு கேள்வி கேட்ட மாதிரி இருந்துச்சு. 56 வயது ஸ்டீவ் ஜாப்ஸை பத்தி ஒவ்வொரு ஆண்டும் மீடியாக்களுடைய போட்டோ எடுத்து போடுவாங்க. ஒரு ஆண்டுக்கு பிறகு மெலிந்து கருப்பு ஹைநெக் டிஷர்ட் போடுவார். ஒரே டிஷர்ட் போட்டு தான் அந்த மாதிரி ஒரு இதுல தான் ஆப்பிள் போனை காட்டுவார். ஒவ்வொரு ஆண்டும் டிஃபரெண்ட் வெர்ஷனை காட்டுவார். மீடியா அதை விட பேசியது அவருடைய போட்டோ எடுத்து. அவருக்கு பெரிய ஒரு நோய் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டுகளாக காட்டிக்கொண்டே போனார்கள். வர 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 நோயால் பாதிக்கப்படுகிறார். கேன்சர் வேர்ல்ட்ல உள்ள ஆகப்பெரிய ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் அவருக்கு விலைக்கு வாங்கலாம். ஆகப்பெரிய சாதாரண மகாரகமையில் உள்ள கேன்சர் ஹாஸ்பிட்டல் மாதிரி இல்ல, வேர்ல்ட்ல உள்ள ஃபர்ஸ்ட் கிளாஸ் கேன்சருக்குரிய ட்ரீட்மெண்ட் அவருக்கு செய்யலாம். சாதாரணமா அவர்கள் நீங்க என்ன தண்ணி குடிப்பீங்க, நீங்க கொஞ்சம் இந்த மினரல் வாட்டர் குடிச்சா கூட அவர் அது இல்ல, வேர்ல்ட்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃப்ரெஷ் வாட்டர். அந்த தண்ணியில ஒரு வைரஸ் பாக்டீரியா கலக்காத அப்படிப்பட்டது. சாதாரண ஒரு 5 ஸ்டாருக்கு இறங்கினா கொஞ்சம் வாகனம் முன்னாடி போனா கூட எடுத்து கொடைய வந்து பிடிப்பாங்க. வெயில்ல காயக்கூடாது, மழையில நனையக்கூடாது. அதுக்குள்ள உள்ள ஆக ஃப்ரெஷ்ஷான ஐட்டத்தை இப்ப பறிச்சு இப்ப போட்டு சாப்பாடு கொடுப்பாங்க. அப்படி சாப்பிட்டவருக்கு எப்படி கேன்சர்? ரோட்டில 70 வருஷமா வாழக்கூடியவருக்கு ஒரு கோவிடால கூட பாதிப்பு இல்லாத அளவுக்கு இப்படி அல்லாஹ் அப்படி மாத்தி கொடுப்பான். 56இல் இவ்வளவு சொத்து. இந்த சொத்தோட கணக்கு உங்களுக்கு சொன்னா புரியும். இன்றைக்கு நம்ம நாடு அங்கலாய்க்குது. 2500-3000 பில்லியன் தாண்டி போக முடியல. எங்க நாட்டுடைய பட்ஜெட் 2500 முதல் 4000 பில்லியன் இப்ப வரைக்கும். உட்கார்ந்து 2 கோடி 10 லட்சம் மக்களுக்கு இவங்க போடுற பட்ஜெட் எவ்வளவு? 2500 பில்லியன் to 4000 பில்லியன். சாதாரணமாக 2011இல் ஸ்டீவ் ஜாப்ஸ் சாகிற நேரம் அவருடைய சொத்து மட்டும் அந்த கம்பெனி சொத்துடைய மதிப்பீடு 38,000 பில்லியன். நம்ம நாட்டில் 10-11 ஆண்டுகளுக்கு 2 கோடி 10 லட்சம் பேருக்கு பட்ஜெட் போடுற சொத்து. 56 வயது, அவரால் வாழ முடியல. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பல ஆண்டுகள் இந்த நோய் அவருடைய கல்வை உடைத்திருக்கும். நீங்க நான் நினைத்தும் பார்க்க முடியாத சொத்துக்கு சொந்தக்காரர். அவர் நிம்மதியாக தூங்கிருப்பார் நினைக்கிறீங்களா? சந்தோஷமாக தூங்கிருப்பார் நினைக்கிறீங்களா? அந்த வேதனைகள் என்ன இந்த துனியாவில் நடக்குது? இந்த துனியாவிலே இந்த பொருளாதாரம் தான் இதற்கு முடிவு என்றால், இந்த பிரச்சனைகள் எல்லாம் பொருளாதாரத்தால் முடிந்து விடும் என்றால், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸ்டீவ் ஜாப்ஸுக்கு அது முடிந்திருக்க வேண்டும். அப்படி என்றால் ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு புரிவதற்காக வேண்டி சொல்கிறேன். இதற்குரிய தீர்வு இந்த கல்வி ஸ்ட்ரென்த் ஆகணும். எதனாலும் அதிகாரத்தால் இயலாதுன்னு நான் உங்களுக்கு காட்டிட்டேன். கோட்டாபே ஆணவத்தால் இயலாது, பணத்தால் இயலாது, செல்வாக்கால் இயலாது. டயனாவை நான் காட்டிட்டேன் உங்களுக்கு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் இப்படி பல உதாரணங்களை காட்டினேன். இப்பொழுது நான் சொல்லுகிறேன், கேளுங்கள். உலகத்தில் இதையும் விட பிரச்சனை வந்தவர்கள் இருக்கிறார்கள், நபிமார்கள். இதுவெல்லாம் என்ன பிரச்சனை? இவர்கள் சோர்ந்து போனார்கள், இவர்கள் நொந்து போனார்கள், கண்ணீரோடு கண்ணுடைய வாழ்க்கையை கடைசியை முடித்தார்கள். என்னமோ ஒரு டேஸ்ட் என்று நினைத்தேன், வந்து பார்த்தால் காணல் நீர். இங்கெல்லப்பா அங்கண்டு காட்டினார். அங்க போய் பார்த்தார், அங்கேயுமே அந்த சந்தோஷம் இல்லை. அங்க போய் பார்த்தார், அங்கேயுமே அந்த சந்தோஷம் இல்லை. ஏமாந்தார்கள். ஆனால் இந்த உலகத்தில் ஆக பயங்கரமாக சோதிக்கப்பட்டவர்கள் நபிமார்கள். அவர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் திரும்பி பார்த்தால் அவர்கள் இப்படி துடிக்கவே இல்லை. பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் உங்களிடம் கேட்கிறேன், ஒரு குழந்தை மௌத்தான உங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்க புள்ள மௌத்தான எப்படி இருக்கும்? செல்லமா, பாசமா, அழகா, அன்பா பேசின புள்ள. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மகன் மௌத்தாகிறார். ரசூலுல்லாஹ்வுடைய 2 ஆம்பளை புள்ள, 4 பொம்பளை புள்ள. பெருமானுடைய ஆண் வாரிசு இறந்து இல்லாம போகுது. பிறகு ஒரு ஆம்பளை புள்ள கிடைக்குது. மதீனால 7 பிள்ளைகள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலையில் இருப்பாங்க. ஒரு புள்ள மௌத்தானா, செல்லம்மா பேசி வீட்டுக்கு வந்த என்ன, வாப்பாண்டு ஓடி வந்த புள்ள, ஊட்டி விட்ட புள்ள, ராத்திரிக்கு அன்பா பேசுற புள்ள இறந்த எப்பிரைக்கு. பெருமானாருக்கு சாதாரண இறப்பு நடக்கல. புள்ளைய மௌத்தானா கவலை. 4 பேர் வந்து, பாய் கவலைப்படாதீங்க, சந்தோஷமா இருங்க, ஒரு பிரச்சனை இல்லை, அல்லாஹ் தருவான், கவலைப்படாதீங்க, அல்லாஹ் இதை விட சிறந்து தருவான். இப்படித்தான் உங்களுக்கு ஆறுதல் சொல்லுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறப்பு செய்தியை கேள். குழந்தை புள்ள மௌத்தான உடனே, குழந்தைகளை புள்ள மௌத்தான உடனே ஆம்பளை புள்ள ரசூலுல்லாஹ்வுடைய பெரியப்பா, அவ்வளவு இரத்த உறவு. அவர் பாதையில அபூ லஹப் எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் மேல பிரியம் வச்சாருன்னா, பிறந்த உடனே வாப்பா இல்ல, அப்துல்லா மௌத்தானனால அவருடைய தம்பி மகனுக்காக வேண்டி ஒரு அடிமையை விடுதலை பண்ணி கொண்டாடினார்.
என் தம்பி மகன் கிடைச்சிட்டான்னு கொண்டாடினார். அப்படி கொண்டாடினவர் எதிரியாக மாறி பெருமானாருடைய புள்ள மௌத்தா முகம்மதுக்கு வாரிசு இல்ல, முகம்மதுக்கு வாரிசு இல்லைன்னு துடிச்சு கூச்சலிட்டா எப்படி இருக்கும்? ஜனாசா கையில ஊரெல்லாம் உங்களுக்கு எதிராக பேசுற நேரம் நொந்து போக மாட்டீங்க, துடிச்சு போக மாட்டீங்க? இது வேதனைக்கு மேல் வேதனை. உங்களுக்கு அப்படி நடக்கிற 4 பேர் துப்பி சாகணும், இப்படியே நடக்கணும்டா சாதாரண ஒருத்தவங்களுக்கு முறைச்சு பார்த்தாலே கல்பு தாங்குதில்லை. உங்க புள்ளைய நீங்க ரோட்ல நடக்கிற நேரம் உங்க புள்ளைக்கு யாராவது அவமானப்படுத்தினாலே உங்களால தாங்க முடியல. என் புள்ளை கேள்வி பண்றீங்களா, என் புள்ளை அப்படி பண்றீங்களா அப்படின்ற உணர்வு வருகிறது என்றால் ஊரே சேர்ந்து ஜனாசா நேரம் பெருமானாரை இந்த மாதிரி பேசுற கல்பு வெந்து போகாது, கல்பு நொந்து போகாது, கல்பு உடைந்து போகாது. அல்லாஹ் என்ன சொன்ன? நபியே, ஓ இப்படி பேசுறாங்களோ நிப்பாட்டிடுவோம், இதுக்கு பிறகு இவங்க வாயெல்லாம் அடைச்சு போற மாதிரி ஊமையாக்கிடுவோம். அப்படி சொல்லல. வலக்கது நஅலமு அன்னக யலீகு ஸதுருக பிமா யகுலூன். நபி எங்களுக்கு தெரிகிறது, திட்டமா தெரியுது, அவங்க பேசுறதுனால உங்க கல்பு இறுகுது, உங்க கல்பு கஷ்டப்படுகிறது, வேதனைப்படுகிறது, அதனால இவங்க பேசுறதை நிப்பாட்டேல. அல்லாஹ் என்ன சொன்னான்? ஓ இவங்க பேசுறாங்களா, இதனால உங்க கல்வி இருக்குதா, இதை நிப்பாட்டுறேன்னு சொல்லல. இது இல்ல, அதாவது துன்யாவுடைய சுன்னா என்ன? ஃபஸப்பி பிஹம்தி ரப்பிக், தஸ்பீஹ் பண்ணுங்கள், அல்லாஹ்வுடைய புகழை கொண்டு தஸ்பீஹ் பண்ணுங்க. வகும் மினஸ் சாஜிதீன், சுஜூதுல, அதாவது சுஜூதுல விழுந்துருங்க. வஅபுது ரப்பக ஹத்தா, அதாவது வஅபுது ரப்பக ஹத்தா யஅதியக்கல் யகீன். நபி உங்களுக்கு மரணம் வரும் வரைக்கும் அல்லாஹ்வை வணங்குங்கன்னு அல்லாஹ் சொல்றான். இதான் பிரச்சனை ஓயாதான். இந்த கல்புக்கு தஸ்பீஹ கொடுத்தால் அந்த கல்பு அடுத்த பிரச்சனையை தைரியமா மேற்கொள்ளுப்பா. ஷைத்தான் ஏமாத்துவான், இதுதான் தைரியமா நிற்கும். அந்த கல்பை ஏமாத்த முடியாது, அந்த கல்பு நொறுங்கி போகாது. பிரச்சனைகள் வருகிற நேரம் அந்த கல்பு நிற்கும் என்கிறான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்றால் இந்த சித்தாந்தத்தை தான் குர்ஆன் நெடுகிலும் பேசுது. இந்த கல்புக்குரியவர்களாக வந்தால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஈஸ்டர் அட்டாக் நடக்கிற நேரம், இந்த ஞாயிறு தாக்குதல் நடக்கிற நேரம், இதனால என்ன பண்ணினார்கள்? முஸ்லிம்கள் வீடுகளில் போய் உங்கள்கிட்ட என்னெல்லாம் இருக்குன்னு தேடினார்கள். தேடிவிட்டு சாதாரண ஒரு வாள் இருந்தால் அதுவும் குற்றம் என்றார்கள், கத்தி இருந்தால் அதுக்கும் பிடிக்க பார்த்தார்கள். இப்படி நடக்கிற நேரம் அல்லாஹ் அக்பர், சில ஊர்களில் எனக்கு சொன்னார்கள், இந்த பக்கத்திலையும் சொன்னார்கள், ஒரு ஊருக்கு ஜும்மாவுக்கு போற நேரம் குர்ஆனை கொண்டு போய் பத்த வைத்தார். அல்லாஹ் அக்பர், குர்ஆனை கொண்டு போய் ஆத்துல போட்டார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்களுக்கு ஜன்னாவுக்கு போக முடியாது பிரச்சனை வராமல். ஆனால் அல்லாஹ் எங்களுக்கு கொண்டு சொல்லி, வலா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அலல்லதீன மின் கப்லின் ரப்பனா வலா துஹம்மில்னா மா லா தாக்கத லனா பிஹி. யா அல்லாஹ், எங்க மேல சுமத்திராதே யா அல்லாஹ், எங்களுக்கு தாங்க முடியாது. யா அல்லாஹ் ரப்பனா வலா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அலல்லதீன மின் கப்லினா. இதுக்கு முன்னாடி உள்ளவர்களுக்கு என்ன சுமையெல்லாம் கொடுத்து அப்படிப்பட்ட சுமைகளை தராது. இந்த துஆவை ஓத சொல்லி அல்லாஹ் சொல்றான். பிரச்சனை வராம ஜன்னாவுக்கு போகலாது, அத முகம் கொடுக்கிற தைரியம் இல்லாம ஜன்னாவுக்கு போக முடியாது. அல்லாஹ்வுடைய நல்லடைய கலாமுல்லாஹ், அல்லாஹ்வுடைய கலாமை தூக்கி எரித்தால், அல்லாஹ்வுடைய கலாமை தூக்கி போட்டால், சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை நாம் எவ்வளவு பலகீனப்பட்டு போய்விட்டோம். எங்களுடைய தாடி பிரச்சனை, தாடி எடுத்தால் குத்தம் செய்தால் அது வேறு, குத்தம் செய்யாத நீங்கள் தைரியமாக நிற்கணும். இது எங்களுடைய உரிமை, எங்களுடைய அதாவது இந்த நாட்டிலே அந்த ஒரு கும்பல் தப்பு பண்ணினார்கள், அந்த ஒரு கும்பல் பிழை செய்தார்கள், அவர்கள் இஸ்லாத்தை, அதாவது இஸ்லாத்தில் இல்லாததை செய்தார்கள். அதுக்காக ஒட்டுமொத்த சமூகம் பாதிக்கப்படுகிற நேரம் நாம் தைரியமாக நின்றிருக்க வேண்டும். நாம் தப்பு செய்யவில்லை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. எங்களுடைய கல்பு நொந்து நொறுங்கி உடைந்து போனதே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அதை ஸ்ட்ரென்த் ஆக்குற மருந்து